எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய காரில் வந்துட்டு ஹாரன் வேலை செய்யுது. பனி டைம், மழை டைமு, கூலிங்கான இடத்துலலாம் இந்த ஹாரன் வேலை செய்ய மாட்டுது. நல்லா வெயில் சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த டைம்லலாம் ஹாரன் நல்லா வேலை செய்யுது. ஒரு சில டைம் ஹாரன் ஆஃப் பண்ணாக்கா, அதாவது ஹாரன் அடிச்சுட்டு கை எடுத்தோம்னா ஹாரன் கண்டினியூவாக அடிச்சுட்டே இருக்கும். திரும்ப ஹாரன் பட்டனை ஒரு 2 டைம் 3 டைம் ப்ரெஸ் பண்ணால் தான் வேலை செய்யும். இந்த மாதிரி ப்ராப்ளம் மால் ஃபங்க்ஷன் ஆச்சு. அதனால் ரிலே தான் போயிருக்கும் அப்படின்றதுனால ரிலேவை மாற்றியாச்சு. ரிலே வாங்கிட்டு வந்தேன். ரிலே பார்த்தோம்னா இந்த பிராண்டில் கிடைக்கல. ஒரு 3 கடையில் கிடைக்கல. 4 பின்னாக மட்டும் கடையில் கேட்டாங்க. ஃபோட்டோவும் காமிச்சேன். இது கிடைக்கலன்ட்டு இந்த பிராண்டு வாங்கிட்டு வந்தேன். சூப்பர் பிராண்டில் ஹாரன் ரிலே 1321 12 வோல்ட்டு 30 ஆம்ஸ். இதில் சர்க்யூட் டயக்ராம் போட்டிருக்காங்க. அவங்களே எதை கனெக்ட் பண்ணணுன்ட்டு. இதில் சுவிட்ச் கண்ட்ரோல் 2த்தையும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக சுவிட்ச் கண்ட்ரோல் 2த்துலையும் கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று நெகட்டிவ் கொடுக்கணும்னு மென்ஷன் பண்ணல. அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனால் பொதுவாக தெரியும், ரெட்டு பிளாக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. நெகட்டிவ் கொடுத்தா தான் வேலை செய்யும், காயில் எனர்ஜியஸ் ஆகும். இந்த டயக்ராம் எதுக்காக சுவிட்சுன்னு கொடுக்கணும்? 2த்துலேயும் ஏதாவது ஒன்று நெகட்டிவ்னு கொடுக்கணும்ல, மென்ஷன் பண்ணலை. ஏசியும் டிசியும் யூஸ் பண்ணலான்றதுனால அந்த மாதிரி சுவிட்சுன்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை இந்த ரிலே 12 வோல்ட் டிசியில் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணல. ஏசிலையும் மென்ஷன் பண்ணலான்னு கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல. ஏதாவது ஒன்று நெகட்டிவ்னு கொடுக்கணும்ல. இந்த டயக்ராம் படி கொடுத்தா வேலை செய்யுமா எங்கேயாவது? எதுக்காக இந்த மாதிரி கொடுக்கணும்? அதுக்கு எதாவது காரணம் தெரிஞ்சால் சொல்லுங்கள்.